தர்மபுரியில் பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணியை ஆதரித்து அவரது மகள்கள் கோட்டை கோயில் பகுதியில் வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரித்தனர். பாமகவின் தேர்தல் அறிக்கையை மக்களிடம் விளக்கிய அவர்கள் தங்கள் தாய் வெற்றி பெற்றால் பெண்களுக்கு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை வழங்கப்படும் என்று வாக்குறுதி அளித்தனர். கேள்விகள் எல்லாமே நாங்க 3 பேர், எங்க அக்கா தங்கச்சி நாங்க 3 பேர் எங்க தொகுதியில இருந்து எல்லாரோட கோரிக்கை எங்க அம்மா கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது எங்க வேலை. அதாவது வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் நாங்க வரமாட்டோம்னு நினைச்சுக்காதீங்க. இது எங்க ஊர் ஆயிடுச்சு, நீங்க எங்க மக்கள் ஆயிட்டீங்க, எல்லாரும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஆயிட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்ம எல்லாரும் ஒண்ணுக்கு ஒண்ணு இருந்து நம்ம தான் முன்னேற்றிக்கணும். ஆன்மீகம் எப்போதும் தமிழ்நாட்டில் உள்ளது என்றும் மதத்தையும் அரசியலையும் கலக்கக்கூடாது என்பதில் தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருப்பதாகவும் திமுக துணை பொதுச் செயலாளரும் தூத்துக்குடி தொகுதி திமுக வேட்பாளருமான கனிமொழி தெரிவித்திருக்கிறார். நியூஸ் 18 களம் 18 நிகழ்ச்சிக்காக ஆசிரியர் கார்த்திகை செல்வனுக்கு அவர் அளித்த பேட்டியில் ராமர் கோயில் தேர்தல் விஷயமாக மாறவில்லை என்றார். இப்போ திராவிட மாடல் அப்படிங்கிற அரசாங்கத்தை நீங்க முன்னிறுத்துறீங்க, திராவிடம் தான் இந்த மண் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அந்த திராவிடம்ங்கிற மண் மாறிக்கொண்டிருக்கிறது அப்படின்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இது இப்போ தேசியத்திற்கான ஒரு இடமாவும் மாறுது, ஆன்மீகத்திற்கான ஒரு இடமா மாறுது அப்படின்லாம் சொல்றாங்க. பிஜேபி பெரும்பாலும் சொல்லக்கூடியது இன்னைக்கு நாங்க கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறோம்ன்றாங்க. தமிழ்நாட்டை எப்படி மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்க? மாறி இருக்கா அல்லது இன்னமும் திமுக வர்சஸ் அதிமுக அப்படிதான் அது இருக்குன்னு பார்க்க முடியும்? நிச்சயமா திமுக வர்சஸ் அதிமுகங்கிறது தான் இன்னைக்கு களத்துல இருக்கக்கூடிய உண்மையான நிலவரம். ஆன்மீகம் எப்பொழுதுமே இந்த மண்ணில் இருந்திருக்கு. ஆனா ஒன்ன புரிஞ்சுக்கணும், கோயிலுக்கு போயிட்டு வர அதே மனிதர்கள் தான் பெரியார் சிலைக்கு ஒரு அவமரியாதைன்னா அதே விபூதி குங்குமத்தோட தான் நின்று பெரியார் சிலையை இழிவுபடுத்துவதற்கு எதிர்த்து நின்று போராடக்கூடியவர்களாகவும் இருக்காங்க. அரசியலையும் மதத்தையும் கலக்க கூடாதுங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய அந்த புரிதல் இருக்கு அப்படிங்கிறீங்க, அந்த தெளிவு இருக்கு அப்படிங்க. கோயில் திறந்துட்டு அது அவங்களுக்கு ஒரு எலெக்ஷன் விஷயமாக மாறும்னு நினைச்சாங்க. அப்படி ஆகவில்லை. கோயிலுக்கு போறாங்க, ஒரு புது கோயில் கட்ட, ராமர் கோவில் தேர்தல் இஷ்யூவா மாறல, நிச்சயமா மாறல. மக்கள் கோயிலுக்கு போறாங்க, ஆனா அந்த நம்பிக்கை வேற இருக்கு, வாக்களிக்கும் விதம் வேற இருக்கு. கனிமொழியுடன் ஆசிரியர் கார்த்திகை செல்வன் நடத்திய முழு நேர்காணல் இன்று காலை 9:30 மணிக்கு ஒளிபரப்பாகிறது.